மல்லி ஒரு புதுமையான ஒரு விஷயத்த தான் கையில எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, வெண்பாவ மீட்கிறதுக்கு அது எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு புது முயற்சி. அதே நேரத்தில ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிய தான் மல்லி கையில எடுத்திருக்காங்க. இந்த மாரியான ஒரு முயற்சி, என்ன முயற்சி? மல்லி வந்து தன்னோட கெட்டப்ப மாத்துறாங்க. அதாவது கெட்டப்புங்க விட அ பர்தாவுக்கு மாறுதாங்க. ஏன்னா, இந்த ரவுடிகள் தொல்ல தொடர்ந்து அங்கேயும் இருக்க தான் செய்யுது. மல்லியோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத மல்லி நல்லாவே உணர்ந்துட்டாங்க. அதுவும் அந்த போலீஸ் வந்து சரியில்ல அப்படிங்கிறத முன்கூட்டியே மல்லி கணிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் மகாவும் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பர்தாவுல வெளியே ஏறியிருந்தாங்க அங்கேருந்து. ஏன்னா இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து, உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப இனி மல்லி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க ஒரு புது ரூட் எடுத்திருக்காங்க. இனி நம்ம வந்து போலீஸ நம்பி அப்படிங்கிறத விட, அந்த இடத்துல இனிமே அதுக்கு டைமே இல்ல அப்படின்னு தான் மல்லி நினைக்கிறாங்க. இனிமே போய் போலீஸோட ஹெல்ப்ப நாடி அவங்க நெறைய ஃபார்மாலிட்டீஸு, அதர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தட்டி கழிப்பாங்க. அதுக்குள்ள வெண்பாவ ஏதாவது பண்ணிறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல தான் அந்த மகா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெண்பாவுக்கு எதுவுமே நடக்காது. அவங்கள எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கொண்ட நோக்கம் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்குது. அதனால வெண்பாவ அவங்க எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வெண்பாவ காப்பாத்துவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபிட்ஸு, மற்ற வியாதிகள குணப்படுத்துறதுக்கான முயற்சியில தான் இறங்குவாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட கூட வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல வந்து மல்லி அடுத்து என்ன மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வந்து பரதாவுக்கு மாறியாச்சு. நம்ம என்ன நெனச்சோம், மல்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு நர்ஸா உள்ள போவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அதற்கு மாறா மல்லி வந்து இப்போ புது ரூட் எடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த பர்தாவுல தான் உள்ள போறாங்க. அப்ப உள்ள போம்போது, அங்க ஒவ்வொரு வார்டா கண்டிப்பா செக் பண்ண தான் போறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வேலன் அப்படிங்கிறவரும் வெண்பாவ வந்து கடத்திக்கிட்டு வேற எங்கேயோ போகல. அவரும் அந்த வெண்பாவ வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து கண் கலங்க தான் செய்யுது. அந்த வெண்பா குழந்தை என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுது. அதுவும் அந்த சிவப்பு கலர் டீ ஷர்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மாசமா போட்டிருக்கு. அத கூட அந்த டைரக்டர் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸையாவது அட்லீஸ்ட் மாத்தி விடலாம். அதுவும் அந்த ரவுடிகள வச்சே மாத்த சொல்லியிருக்கலாம். நர்ஸ வச்சே மாத்த சொல்லியிருக்கலாம். அத கூட செய்யல. பாவம் என்ன குளிச்சுதோ, குளிக்கலையோ எப்படியா இருந்தாலும் சீக்கிரத்தில வெண்பாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. ஏன்னா, மல்லியம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள பர்தாவுல உள்ள வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா மீட்டுருவாங்க அப்படின்னு நாம ஓரளவுக்கு நம்பலாம். ஆனா, அதே நேரத்தில டைரக்டர் என்ன மாரியான ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரோ, ஒருவேளை இங்கேருந்தே காப்பாத்தி கொண்டு போயிருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆனா, டைரக்டரோட மனசுல அவரோட திங்கிங் எந்த மாரி இருக்கு? இன்னும் இத கொஞ்சம் இழுத்துட்டு போகலான்னு நினைக்கிறாரோ என்னவோ? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.